பாருங்க, நீங்க அந்த ரங்கத்துல தேவனுடைய பிரசன்னத்துல போய் அழுறீங்களே, அந்த ரங்கத்துல நான் போய் யாருக்குமே தெரியாம தேவனிடத்துல புலம்புறீங்க. நேற்று இரவு கூட நீங்க உட்கார்ந்து ஒரு காரியத்துக்காக எழுதிருப்பீங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்திருக்கலாமே, இப்படிப்பட்ட ஒரு கிரியை எனக்குள்ள செய்திருக்கலாமே, இப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்திருக்கலாம்னு சொல்லி நேற்று இரவு கூட இந்த வாரத்தில் கூட நீங்க எழுதிருப்பீங்க. உன் அழுகையே யாருக்குமே தெரியாம திரையின் மறைவில் தேவன் பார்த்திருக்கிறார். உன் கண்ணீரை யாருக்குமே தெரியாம திரையின் மறைவில் ஆண்டவர் கேட்டிருக்கிறார், துருத்தில சேர்த்து வைத்திருக்கிறார். நீ புலம்புனத யாருக்குமே தெரியாம திரையின் மறைவில் ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ரகசியமாய் நீ பண்ண பிரேயருக்கு ஆண்டவர் வெளியரங்கமாய் பலனை தர போறார். ரகசியமாய் நீ தேவனுடைய பிரசன்னத்தில் சிந்தின கண்ணீருக்கு ஆண்டவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் தர போகிறார். ரகசியமாய் உன்னுடைய ஒன்றுக்குமே தெரியாம எத்தனையோ நாட்கள், எத்தனையோ காரியங்களுக்கு நீ அழுது புலம்பி இருப்பல, அதை எல்லாவற்றுக்கும் வருகிற நாட்கள்ல வெளியரங்கமாய் தேவன் பலனை